தமிழகத்தில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்க அனுமதி வழங்கிய தீர்ப்பை சீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனு மீது மார்ச் 1ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், கெயில் எரிவாயு குழாய் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் சீராய்வு மனு எப்போ விசாரணைக்கு வருது? எந்தெந்த விஷயங்களை உச்சநீதிமன்றம் இதில் கருத்தில் கொள்ள வாய்ப்பு இருக்கு? காயத்ரி, வரக்கூடிய மார்ச் மாதம் 1ஆம் தேதி தலைமை நீதிபதி TS தாக்கூர், AK சிக்ரி, பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக மதியம் 1:45 மணிக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசும் தேமுதிகவினுடைய AR இளங்கோவன் ஆகிய இருவரும் தங்களுடைய சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றமானது தமிழக அரசுக்கு கெயிலினுடைய அந்த எரிவாயு குழாய் பாதையினை மாற்றுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஒரு மாநில அரசு என்கிற முறையில் தங்களுடைய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தான் ஏற்கனவே அனுமதி வழங்கிய ஒரு திட்டத்திற்கு அதற்கான அனுமதியை ரத்து செய்து மாற்று பாதையில் அதனை இயக்குவதற்கு அனுமதி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்யலாம். இவற்றையும் தாண்டி ஏற்கனவே கெயில் நிறுவனமானது ஒரு மத்திய அரசு நிறுவனம், எனவே இதில் தமிழக அரசுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்பட்ட அரசு என்பது தமிழக அரசு தான். எனவே அவர்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, விவசாயிகளுக்கான இழப்பீடுகள் போதுமா என்பது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளலாம். ஆனாலும் இது நீதிபதிகளுக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிற காரணத்தினால் இது எந்த அளவுக்கு நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார்கள், ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மீண்டும் அவர்கள் மறு ஆய்வு செய்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காயத்ரி, மனோஜ், இந்த விவகாரத்தில் தேமுதிக விவசாயிகள் தரப்பு மனுக்கள்ல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே தமிழக அரசினுடைய சார்பில் இருந்தும் தேமுதிக AR இளங்கோவன் மற்றும் விவசாயிகள் சங்கம் சார்பில் இருந்தும் சீராய்வு மனுக்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அவற்றில் ஏறக்குறைய ஒரு 10 விஷயங்களை அனைவருமே மொத்தமாக சுட்டி காட்டியிருந்தார்கள். குறிப்பாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் ஒரு உரிய அரசு தான். தமிழக அரசிற்கு மத்திய அரசு நிறுவனமான கெயில் நிறுவனத்தினுடைய அந்த பாதையை மாற்ற கோருவதற்கு அனைத்து விதமான உரிமைகளும் இருக்கிறது. மேலும் இந்த கெயில் எரிவாயு திட்டத்தினை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கவில்லை, மாறாக இந்த பாதையை மட்டுமே மாற்ற கோருகிறோம், எனவே அதனை செய்வதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கெயில் நிறுவனமானது இந்த பாதையை ஆராயும் பொழுது அந்த பாதையில் என்னென்ன இருக்கிறது என்பதை ஆராயாமல் இங்கிருந்து இங்கு என அந்த பாதையை மட்டும் கணக்கில் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறது. அது மட்டுமல்லாது கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களிலும் நெடுஞ்சாலைகள் வழியாக கெயில் நிறுவனம் இந்த எரிவாயு குழாய்களை பதிக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் அதை ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இவற்றையும் தாண்டி விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடு, அது மட்டுமல்லாது தமிழக அரசின் உரிமையாகிய அனைத்து விஷயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. காயத்ரி.